அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கி வந்து மிதுன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் 9, 18, 27 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள். சரி, மிதுன ராசி என்றாலே அன்பான ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் என்று கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிந்ததை நான் உங்களுக்காக தயாரித்து கொடுக்குறேன். சரி, மிதுன ராசி என்பவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள், குழந்தை போல் குணமுடையவர்கள். எதையுமே வந்து மனதில் வச்சுக்கிட்டு பிறரை பழிவாங்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. எப்போதுமே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், பிறருக்கு ஒரு உதவியாக இருக்கணும், பிறருக்காக வாழக்கூடிய எண்ணம் உடையவர்கள். அன்பு, பண்பு, பாசம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் நல்ல படிக்கணும், படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. உயர் படிப்பு படிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சிலர் வந்து வேலை செய்து கொண்டு படிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். 50 வயதில் கூட இந்த ராசியில் பிறந்தவங்க பட்டதாரி ஆனவங்க நிறைய பேர் உண்டு. சரி, இப்போ இங்கே வந்து 9, 18, 27. சரி, 9ஆம் தேதி பிறந்தவர்கள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ஃபார்ட்டான ஆள். இவங்கக்கிட்ட வந்து 2 கேரக்டர் இருக்கும். எப்படின்னு சொன்னாக்கா, மிதுன ராசியில் பிறந்ததுனால அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேசுவாங்க. சில நேரத்தில் இந்த 9வது எண்ணில் பிறந்ததுனால இங்கே செவ்வாய் வருகிறார். செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவாங்க. முகத்தை பார்க்கறது கொஞ்சம் கோபக்காரர்கள் போலவே இருப்பார்கள். ஆனால் இவங்க அன்பானவர்கள் தான். இவங்களோட வாழ்க்கையில் வந்து அரசாங்க சார்ந்தது யூனிஃபார்ம் துறையில், அதாவது போலீஸ், ஆர்மி இந்த மாதிரியான துறையில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவார்கள். அடுத்தது வந்து 18ஆம் தேதி. 18ஆம் தேதின்னு சொன்னாலே இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு சொன்னாக்கா, மிதுன ராசி. மிதுன ராசியிலே நம்ம சொல்லியிருக்கோம், இவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து சூரியன் வருவதனால இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் பணிபுரிவதற்கும் அரசாங்கத்தில் சேவை செய்வதற்கும் இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் இங்கே வந்து அரசாங்கம் அப்படின்னும்போது சூரியன் மற்றும் செவ்வாய்னு சொல்லுவோம். இங்கே இருவதுமே கலந்து இருக்கிறதுனால இவங்க அரசாங்க துறையில், யூனிஃபார்ம் துறையில் பெரிய உயர் அதிகாரியாகவும் அல்லது அரசியல்வாதிகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இங்கே வந்து 8வது எண் வரும்போது இவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா, இவங்க வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராகவே இருப்பார்கள். ஏன்னா சனீஸ்வரனுக்கு பிடித்த ஒரு நேர்மையான எண்கள். ஸோ சனீஸ்வரனோட எண்ணுன்னு வரும்போது இவங்களுக்கு நேர்மைக்கு குறைவே இருக்காது. அதனால் எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும், அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியாரில் இருந்தாலும் சரி, இவங்க உயர் அதிகாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உயர் அதிகாரியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதனாலே மற்றவர்களுக்கு இவர்களே பிடிக்காது. அடுத்தது பார்க்க போனீங்கன்னாக்கா, மிதுன ராசி இல் 27 இங்கே வந்து சந்திரன் வராது. சந்திரனும் கேதுவும் வந்து தான் செவ்வாயாக மாறுகிறார். ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க வந்து என்னென்னாக்கா, எப்படி மிதுன ராசியில் ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்கிறாங்களோ, மேலும் சந்திரன் வர்றதுனால ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக பெண்களாக இருந்தார்கள்னு சொன்னாக்கா, பல ஆண்கள் இவர்கள் மேல் ஆசைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு இவங்க அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள். மேலும் இவங்க வந்து உயர் அதிகாரியாக இருப்பாங்க. இவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் வந்து இவங்க வந்து ஒரு மேனேஜராக இருந்தாக்கா, அந்த ஆஃபீஸே இவங்க மேலே ஒரு கண்ணு தான். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இவங்க வந்து ரொம்ப ஆன்மீக துறையில் ஈடுபடுவாங்க. வெளியே காட்டிக்காத ஆன்மீகமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து நான் ஆன்மீகவாதின்னு காட்டிக்கொள்ளாதவர்கள். ஆனால் இவங்களுக்கு ஆன்மீக எண்ணமும் ஆன்மீக சிந்தனையும் பொது சிந்தனை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ எந்த உதவியாக இருந்தாலும் முன் வந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் வெற்றி என்பது இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு
உதவி செய்வது தான் எனக்கு பெரிய வெற்றி என்று கருதக்கூடியவர்கள். இவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வார்கள். மற்றவர்களையும் வாழ வைத்து பார்ப்பார்கள். அதுதான் இவங்களோட முக்கிய எண்ணமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசியில் 9, 18, 27 இந்த 3 எண்களில் பிறந்தவர்களுக்கும் பொதுவான குணங்கள்னு பார்த்திங்கனாக்கா ரொம்ப தனித்திறமை உடையவர்கள். இவங்க அரசாங்கத்தில் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறதுலையும் யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளிலும் பேர் புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.